அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பார்த்துருக்கோம், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவேசம் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மலையாளத்திலிருந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே மாபெரும் ஹிட் அடைஞ்ச ஒரு படம் தான் இந்த ஆவேசம் படம். ஏன்னா இது வந்து இந்த படம் தமிழில் வர்றதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி, தனுஷ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பகத் பாசில் ரோலில் இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கே தெரியல, திடீர்னு நேற்று அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி ஆன் பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் டியூரேஷன் உள்ள ஒரு படத்தை அந்த 2.5 மணி நேரம் தூங்காமல் ஒரு சீன் கூட ஸ்கிப் பண்ண நான் பார்த்தேன். இதுக்காக நீ வந்து மலையாள படத்தை தூக்கி கொண்டாடுற தமிழ் படத்தை இறக்கி வைக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. அது என்ன ரீசன் அப்படிங்கிற நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இந்த படத்தை ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பின்னாடி போஸ்ட்டில் போட்டிருக்கிறது வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருப்பேன். இருந்தாலும் இதுலேயுமே சொல்கிறேன். எங்கள் ஊர் தான் பரமத்தியூர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ன்றது கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1.5 கிலோமீட்டரில் நாமக்கல் போகிற ரோட்டில் வெட்டுக்காடு புதூர் அப்படின்னு சொல்லி ஊர். அந்த ஊரில் ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஆடி 18 அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும். பட் இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சாமி சிலையாகட்டும், இந்த குதிரையாகட்டும், அந்த சாமிக்கு வெளியே பார்த்தோன்னா கை வச்சு நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஆகட்டும், கீழே போடுற டைல்ஸ் ஆகட்டும், நீங்கள் மேலே பார்க்குற அந்த ஒரு அட்டையாகட்டும், எல்லாமே இங்கே வந்து ஒவ்வொருத்தருமே நன்கொடையாக வழங்கின ஒரு விஷயம் தான். நீங்கள் எல்லாமே கோயிலில் எல்லாமே இங்கே நன்கொடை அப்படிங்கிறப்போ இது வந்து வேண்டுதலுக்காக ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடந்து அதுக்காக செஞ்ச விஷயம் தான் இது. பட் நீங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. தொடர்ச்சியாக 3 அமாவாசைக்கு வந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து அங்கே நடக்கும். அப்படிங்கிற தப்பாலாம் ரிலேட் பண்ணிட்டு வந்துடாதீங்க. நம்மளோட குறைகளை தான் சொன்னேன் தவிர நீங்கள் என்ன நினச்சோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நான் வேறு மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. பட் இருந்தாலுமே அங்கே இதுக்கு முன்னாடி வரல அப்படிங்கிறவங்க இந்த ஆடி 18, அதாவது வர்ற வெள்ளி சனி ஆடி 17, 18 இந்த 2 நாள் வந்து அங்கே ஃபெஸ்டிவல் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. சரி, நம்ம ரிவ்யூக்குள்ளே வரலாம். ஏன்னா சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். பட் எனக்கு சொல்லவும் தோணுச்சு. ஏன்னா நம்ம சேனலை பார்க்கவங்க எல்லாரும் ஒரு டைம் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பற்றியுமே இங்கே லைட்டாக ஒரு போர்ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா அடுத்து ஒரு 3 நாள் வந்து 2-3 படம் தான் ரிவ்யூ போடுவேன். பட் அதுக்காக தான் ஆவேசம் படம் அப்படின்னு இந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ரிவ்யூ போடாமல் தான் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி அந்த படத்துக்குமே ரிவ்யூ நான் போட்டப்போ சரி ஓகே ஆவேசம் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. நம்ம பாப்பா பகத் பாசில் சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம மன்சூர் அலியா நடிச்சிருக்காங்க. பெட் அவங்க கூட சில ஃபேன்ஸ் எப்படி சொல்கிறதுனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 கேரக்டர்ஸ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நமக்கு போக தேவையில்லை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நஸ்ரியா நசீம் தான். பகத் பாசிலோட மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா நசீம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸுமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜித்து மாதவன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து ரோமன்சம் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் நான் பார்த்துருக்கேன், வேற லெவலில் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரே இட லொக்கேஷனில் இந்த கேரம் போர்டு வச்சு நிறுத்தி வர்ற அந்த ஒரு விளையாட்டை பற்றி எடுத்த படம் தான். அந்த படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, எல்லாம் சொல்லிட்டேன். வேற என்னடா அப்படின்னு படத்தோட கதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நான் சொல்லணும்ல. பட் அந்த படத்தோட கதையை நான் சொல்கிறேன், கேளுங்க. படத்தோட கதைப்படி கேரளாவிலிருந்து பெங்களூருக்கு ஒரு பையன் படிக்க வர்றான். அங்கே வந்து இவங்க கூட இன்னும் 2 நண்பர்கள் ஒன்றாகிறாங்க. அந்த 3 நண்பர்களுமே ஹாஸ்டலில் போய் படிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஹாஸ்டலில் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்க போகிறாங்க. இந்த ஹாஸ்டல் சரியே இருக்காது, வேற ஒரு ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் குடியும் கும்மாளமாக இருக்குது. பட் இருந்தாலுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஜூனியராக சீனியராக தூக்கி போட்டு போட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த 3 பேரோட சீனியருக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன மோதல்லாம் வரும். அந்த ஒரு மோதலில் தன்னோட சீனியராக இருக்கவன்ட்டு பயங்கரமாக அந்த 3 பேர் அடி வாங்கிடுவாங்க. பட் அந்த நம்மளை அடித்த அந்த சீனியரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் தாதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாதாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒவ்வொரு பாராக போய் குடிக்கிறாங்க. அந்த பாரில் தான் அந்த ஏரியாவில் ஒரு ரங்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடியான நம்ம பகத் பாசில் சாரை பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள நட்பாகுது. இவங்களுக்கு இன்னும் நான் அவசர கூட கொடுப்பேன் அப்படிங்கிறது பகத் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, அந்த சீனியர் அடித்தாங்களா இல்லையா, இல்லை இவங்க அடிச்சடி படிக்காமல் இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது என்ன தான் ஆச்சு, கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, நான் ஒரு கதையாக சொல்லிட்டேன். பட் இது சிலர் புரியல அப்படின்னா கூட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துட்டோம்னா கொடுத்த ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு முக்கியமான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அந்த 3 பசங்களாகட்டும், அந்த சீனியர் பையனாகட்டும், அதேமாதிரி அவங்களோட அம்மாவாகட்டும், நம்ம பகத் பாசில் சார் கூட
ஒரு லெஃப்ட் ஹேண்டாக ஒரு வருவாப்பில் நல்ல பாடியாக ஜிம் பாடியாக அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டுமே, வயசானவரும் நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களாகட்டும், சைனீஸ்காரங்களாம் 2 பேர் நடிச்சிருப்பாங்க அவங்களாகட்டும், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து எடுத்திருக்காங்க. இதுலேயும் மியூசிக்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு. அந்த பர்த்டே பார்ட்டி ஒரு சாங் வரும், அந்த மியூசிக் வேறு லெவலுங்க. என்ன ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பகத் பாசில் சாருக்கு வந்து டப்பு வேறு யாரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவரோட வாய்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். வேறு ஒரு மைனஸுமே இல்லை. சரி, மைனஸ் இதை தாண்டி என்ன இருக்குங்கிறப்போ நமக்கு படம் பார்க்கும்போது தெரியும். என்னடா காலேஜ் பசங்க காலேஜ் போகிறானுங்க இல்லையோ தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, அதுவும் ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு பாரே இருக்குது, இவனுங்களாம் எங்கடா படித்து முன்னேற போகிறானுங்க, சீனுக்கு சீன் பாரு தம்மு இப்படியே போயிட்டு இருக்குது, படிக்கிற வச்சு இவனுக்கு எங்கெல்லாம் புல்லட்டு. அதே மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பொண்ணுங்களை கூட்டியே நம்ம பகத் சார் விடுவாப்புல, ஐயோ சுத்தம்டா சாமி, இந்த படத்தெல்லாம் காலேஜ் பசங்களை பார்க்க விட்டோம்னா கெட்டு போயிடுவானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கு முன்னாடி மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறமா சில சீன்ஸ் மாற்றிருப்பாங்க. எங்களுக்கு முடிய வேணாம் எதையும் வேணாம், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்போ வீட்டில் தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஃபெயில் ஆனது எங்கள் வீட்டில் தெரியக்கூடாது, இருந்தாலும் அதுக்காக வந்து நான் அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறப்போ பகத் சார்ட்ட எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் அதை அவங்க எப்படி சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம குடிக்கிறலாம் தப்பு, நம்ம பண்ண எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஒரு தவறை உணர்ந்து அந்த லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் வேறு லெவலில் இருக்கும். அது நம்ம பகத் சார்லாம் பார்த்தோம்னா சீனுக்கு சீன் ஒவ்வொரு பிரியமுமே தான் ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிறதே காட்டிக்காமல் பாருக்குள்ளே இவங்ககிட்ட போய் அந்த தம்மை பற்ற வச்சு வாயோட வாயை வச்சு தம்மு உரிகிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. பட் இவர் பெரிய ரவுடி அப்படிங்கிறது இவர் காமிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும், இவங்களாம் ஒரு ரவுடியாடா இவங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போ இவர் யாரும் ரவுடின்னு பார்க்க வந்தாங்களோ அந்த ரவுடி நம்ம பகத் சார்கிட்ட குமிஞ்சு சார் அப்படின்ட்டு கேட்கும்போது போ நல்ல மனசில் விட்டுடிச்சிட்டா இவர் கூட தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சுற்றுற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. ஆனால் நம்ம பகத் சார் வந்து இப்படி தான் ரவுடி ஆனார் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுற சில கொலைகளை சொல்லும்போது சும்மா காமெடி பண்ணாதீங்க, இவர் ஃபைட் பண்ண தெரியாது, அதனால தான் சும்மா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அம்மா சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காரு, இவர் எங்கே ஃபைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தவொடனே அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இவரோட செயல்கள் எல்லாத்தையுமே பார்த்து இவங்க மேலே பயம் வர்றப்போ அந்த கதைகள்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறப்போ திடீர்னு அந்த செவுத்து எடுத்து உரைச்சி பார்த்து அந்த ஒரு பெயிண்ட் தெரியுதாகட்டும், அப்போ புதைச்சது அப்படிங்கிறப்போ அந்த சமையல் கட்டில் ஒரு பாய் இருக்கும், அந்த பாயை உருவி பார்க்குற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. இப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக எல்லா சீனுமே வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகத் பாசில் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் படத்துக்குள்ளேயே ஒரு என்ட்ரி ஆகுறாப்புல. பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரிங்க்ஸிங் சீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதேமாதிரி இந்த காலேஜ் சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அதாவது காலேஜுக்குள்ளேயே ரவுடிஸ்லாம் வந்து கலவரம் பண்ணுற மாதிரி ஃபைட் சீன்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். என்ன ஒரு கண்ட்ராவி இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோன்னா தமிழில் இந்த மாதிரி படங்கள் வர்றதில்ல. ஏன்னா மலையாளத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த ஒரு படத்தில் ஹீரோயின் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, இந்த கேரக்டர்ஸை சுற்றி தான் போகும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, லவ் சீன்ஸ் அப்படிங்கிறதே இல்லை. அம்மா சென்டிமெண்ட் அங்கங்கே லைட்டாக டச் ஆகும். அதுவும் பகத் சார் அழுகும் போதெல்லாம் வந்து நான் அழுகுறேன்டா நான் அழுகுற யாரும் பார்க்காதீங்கடா அப்படின்னு திருப்பி உட்காந்துட்டு அழுவாப்பில் அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. நம்ம மன்சூர் சாருக்கு பெருசாக ஒரு ஸ்கோப் இல்லைனாலுமே பரவாயில்ல, தலைவர் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அங்கேயும் அவருக்குமே கூட 1 வயசு கொடுக்கலாங்க, ஒரு டப்பிங் வயசாக கொடுத்துருந்தாங்க. பட் தமிழ் டேரக்டர்ஸ் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுங்க. ஏன்னா ஹீரோயின் வேணும், ஒரு டாப் ஹீரோ நடிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வேணும் அப்படிங்கிற ஹீரோயின் வச்சு காதல் காட்சிகள் அப்படிங்கிற பேரில் படத்தில் நாசம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸும் ஆவேசம் படமே. கண்டிப்பாக டைம் எடுத்துலாம் பாருங்கள், அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்குது. நான் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் தான் படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ரிம் பண்ணி அந்த ட்ரிங்க் சீன் ஸ்மோக்கிங் சீன்ஸில் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் முறை அனைவரும் நன்றி.